ஏமா சாவித்திரி நீங்க தானா? ஆமாங்க. நீங்க தப்பு செஞ்சீங்கன்னு உங்க கணவர் உங்ககிட்ட இருந்து விவாகரத்து கேட்கிறாரு. நான் எந்த தப்பும் செய்யலைங்க. நீங்க கர்ப்பமா இருக்கீங்களா? ஆமாங்க. அவர் தானே உங்க கணவர்? ஆமாங்க. அப்போ அவர் தானே உங்க வயித்துல வளர்ற குழந்தை? அவர் இல்லைங்க. என்ன தப்பு செய்யல நீங்களே? நான் என்ன தப்பு செஞ்சேங்கிறீங்க? உங்க புருஷனை விட்டு வேற ஒருத்தருக்கு கர்ப்பமாகிறது தப்பு இல்லையா? உங்களுக்கு தப்பா சரியான தெரியணும். 4 பேரை விசாரிங்க. யூ மீன் ஓபன் கோர்ட்? இந்த விஷயம் உலகத்துல எல்லாருக்கும் தெரியணும். யுவர் ஆனர். பாருமா, இது உங்க கணவரோட பிரஸ்டீஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால தனி கோர்ட், அதாவது என் கேமரா கோர்ட் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அவரோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக இந்த உலகத்தையே பார்க்காத என் குழந்தையை கேவலப்படுத்துறீங்களா? இது 4 செவத்துக்குள்ள நடக்க கூடாது. எல்லாரும் நடந்ததுன்னு தெரியட்டும். Court is adjourned. என் ஊர் ராஜபாளையம் பக்கத்துல ஓடப்பட்டீங்க. ஒரு பெரிய விபத்துல அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. இங்க இருக்கிற தூரத்து சொந்தக்காரங்க தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. 4 வருஷமா அவங்களோட தான் இருந்தாங்க. கஷ்டப்பட்டு அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சாவித்ரி, இந்த பிரஷ் கொடுத்துட்டு போமா. ஐயோ, மறந்து போயிட்டேங்க. இந்தாங்க. என்னங்க ஆபீஸுக்கா? ஆமா சாவித்ரி. பார்வதிக்கா, பார்வதிக்கா வந்துட்டேன். என்ன உங்க அத்தை இல்லையா? இல்ல, எங்க? பக்கத்து ஃபிளாட்டுக்கு போயிருக்காங்க. இந்தாங்க. ஐயா, எனக்கு ஜடப்பினி விடுங்க. என்னம்மா ஸ்கூலுக்கு போகலையா? போகல. நீதான் வாரத்துக்கு 4 நாள் வீட்லயே இருக்கிறிய. இனிமே அதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? சும்மா வீட்லயே படுத்து தூங்கு. லதக்கா, லதக்கா, வணக்கம் தமிழக ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரம்பிக்க போகுது, வந்து பாரு. தோ வரேன். சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு வைங்க. சும்மா பேச்சுக்கு சொன்னேங்கா. ஆடாம நில்லடி. சாவித்ரி, 2 பால் பாக்கெட் வேண்டாமா? இதோ ஜட பிண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா. நீ வேற என்னடி ஜட போடு ஜட போடுன்னு என் உயிரை வாங்குற. உங்க அம்மா எங்கடி? விளையாடிட்டு இருக்கு. ஐயா, இந்த வயசுல இது உங்களுக்கு தேவைதானா? சாவித்ரி, இஸ்திரி துணி எங்க? கீழே இருக்குதுக்கா. சாவித்ரி, கொஞ்சம் பாத்திரம் கழுவிட்டு போயேன். மத்தியானம் வந்து விளக்கி தர. சாவித்ரி, கேஸ் ஆயி போச்சுமா. அதுக்குள்ளயா? சரி, கீழே போய் வாட்ச்மேன் கிட்ட போன் பண்ண சொல்றேன். சாவித்ரி, வந்துட்டேன். பைப்ல தண்ணி வரல பாருமா. சரி, மேல போய் தொட்டில பாத்திரம் வச்சிட்டுப்பா. சாவித்ரி, டிபன் சாப்பிட்டு போடி. அப்புறம் வந்து சாப்பிடுறத. நான் தர மாட்டேன். ஏய், அது என்னோட பேன கொடுடா. டாடி அரை தான் வாங்கி தந்தாரு. ஏய், கொடுடா. நான் தர மாட்டேன். ஏய், கொடுடா. ஹலோ, கீழ லிஃப்ட் டோரை மூடுங்க. வாட்ச்மேன், வாட்ச்மேன். யாரும் இல்லையாங்க? யூஸ்லெஸ் ஃபெலோ. வாட்ச்மேன். என்னங்க? தேங்க்ஸ் சாவித்ரி. தேங்க் யூ. ஐயா, எதுக்கு பா தேங்க்ஸ்? அடிபட்டுச்சுங்களா? பரவாயில்ல. நொண்டி விளையாடலாமா? ஒரு கொடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தது. ஏண்டி சாவித்ரி, எல்லா வீட்லயும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டியா? நம்ம பக்கத்து வீட்டு பெரியம்மா காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. வாங்கிட்டு போய் கொடுத்தா பாப்பா இல்ல ரெட்டச்சட பாப்பா, அது தலை பின்னி விட சொல்லுச்சு. அப்புறம் நம்ம சங்கர் தாத்தா ஏதோ பல்லு தேய்க்கணும்னு பிரஷ் வாங்கிட்டு சொன்னாங்க. மொக்கவாயி, அதுக்கு பிரஷ் வாங்கிட்டேடா. அது என்னமோ நம்ம மேல் மாடியில இருக்காரு டை ஆபீசரு, அவரு லிப்ட் கிட்ட நின்னுக்கிட்டு காச்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. வாட்ச்மேன் இல்லையா? அதுக்கு தோல்ல தூக்கிட்டு வந்து கீழே இறக்கி விடுறதானே? அது இல்ல பெரியம்மா. வாய மூடி. இந்த பிளாட்ல உள்ள எல்லாருமே சம்பளமே கொடுக்காம ஓசிலே வேலை வாங்குறாங்க. என்னங்க,
இவரு ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் டிவி பாக்குறதா வேலை. ஏங்க உங்களை தான் இவனுக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்க்க சொன்னேனே, பாத்தீங்களா? அந்த விஷயமா நம்ம விஸ்வநாதன் கிட்ட சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். அப்படியா? சரி, நீ போய் சமையல கவனி. ஆமா, உங்க பெரியப்பாக்கு மருந்து வாங்க சொன்னேனே, வாங்குனியா? இந்த கடையில இல்லையா பெரியமா? பஜாருக்கு போய் சாயங்காலம். நல்லா இருக்குடி. எங்களை தவிர மத்த எல்லாருக்கும் நல்லா வேலை நீ செய்யறேன். சும்மா இரு, பொம்பளை புள்ள தானே, அவ எப்படி தனியா போவா? நான் போகும்போது வாங்கிக்கிறேன், விடு. ஆமா, நீங்க இப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. ஏன் நீ நிக்கிற? போய் வேலையை பாரு. வெயிட் பண்ணி டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா? சாரி மீனா, பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? Hello, Meena. May I help you? No. Okay. If you want, ask me. Shut up. Your dress is very beautiful. You are looking very bad. Please get out. Excuse me, sir. Any special news? ஓ, உங்களுக்கு படம் பார்க்க தான் பிடிக்குமா? இந்த பக்கத்துல பாருங்க, நல்ல படங்கள் இருக்கு. குட் மார்னிங் சார். அந்த பெட்டியை கொடுங்க சார். பேசாம இரு. ஆபீஸ்க்கு தண்ணி அடிச்சிட்டு வராதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு? ப்ராப்ளம் சார். 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ப்ராப்ளம் வந்துடுது. மறுபடியும் என் பொண்டாட்டி ஓடி வாய் மூடு. போய் சார். நீயும் உன் வீட்டுக்காரியும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை எவன் பொண்டாட்டியாவது எடுத்துட்டு வந்துருவேன். ம். அவ 6 மாசம் உன் கூட இருந்துட்டு எவன் கூட ஓடி Correct, sir. போயிரு. வெக்கமா இல்ல உனக்கு? கெட் அவுட். கெட் அவுட். உங்களுக்கு என்ன சார் தெரியும் என்னோட ப்ராப்ளம்? நான் அனுபவிச்சவ, உங்களுக்கும் அதே ப்ராப்ளம் வந்தாதான் தெரியும். வரும் சார், ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். மீனோ, இல்ல கண்டிப்பா. மிஸ்டர் எம்டி காலிங் யூ. தேங்க் யூ. ப்ளீஸ். மீனோ, என் மருந்து ஸ்மெல் எம்டி போடுற சென்ட் ஸ்மெல் மாதிரியே வருது. இவன் எதுக்காக முறைச்சு பார்த்துட்டு போறான்? Shut up. நோ ப்ராப்ளம். மே ஐ ஹெல்ப் யூ? No. பரவாயில்ல, யூ கேன் ஹெல்ப் மீ. இவன் வந்தானா எம்டி இவனை கூப்பிடலன்னே சொல்லிடு. மீனோ, யுவர் லிப்ஸ்டிக் இஸ் வெரி ரெட். எனி குட். மே ஐ கம் இன் சார்? எஸ் எஸ் கமன் சுரேந்திரா, உட்காருங்க. தேங்க் யூ சார். உங்க கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் பத்தி நம்ம காண்டாக்ட் பண்ண அத்தனை பிளேஸ்ல இருந்தும் எக்ஸலென்ட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. தட்ஸ் வண்டர்ஃபுல் சார். சார், மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன்ல இருந்து ஆஃப் கோர்ஸ் அங்க இருந்து கூட உங்க டெமான்ஸ்ட்ரேஷனை பார்க்க வராங்க. அது மட்டும் சக்சஸ் ஆனா நீங்க இன்னொரு பில்கேட்ஸ் ஆயிடலாம். தேங்க் யூ சார். தட் ஆல்வேஸ் ஹேவ் பீன் மை லைஃப் ஆம்பிஷன் சார். குட் லக். நீங்க எப்ப ரெடின்னு சொல்றீங்களோ அப்ப நான் உங்களை வர சொல்றேன். 1 or 2 வீக்ஸ்ல ரெடி ஆயிடும் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச் சார். சார், இப்படி குறுக்கு நெடுக்கு நடக்கிறதுக்கு நேரா நடந்திருந்தா இந்நேரம் டெல்லிக்கே போயிருக்கலாம். இப்படி நடக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் நடந்தது? என்ன நடந்து போச்சு எங்கிட்ட கேக்குறியா? டம்மியா இருந்த மம்மி டிவி இப்ப எங்கேயோ போயிடுச்சு. நம்ம ஃபாதர் டிவி படுத்து போச்சு. என்ன பண்ணலாம் சார், கிரியேட்டிவா ஏதாவது பண்ணணும் சார். கிரியேட்டிவா ஏதாவது பண்ணணுமா? நான் உங்ககிட்ட கேட்டா நீ எங்கிட்டே திருப்பி கேக்குறியா? நல்ல ப்ரோக்ராம் பண்றதுக்கு சரியான ஆள் வேணும் சார். நான் ஒரு ஆளை பார்த்து வச்சிருக்கேன் சார். அவன் தலையிலே கம்ப்யூட்டர் வச்சுட்டு அலையறான் சார். அவனை மடக்கி போட்டோம், நம்ம ஃபாதர் டிவி மம்மி டிவியை படுக்க வச்சிரும் சார். அவன் பேர் என்ன? இந்திரஜித். அக்கா எனக்கு. சரி சரி, நீயே வாங்கிக்கோ. இந்தா. எவ்வளவு ஆச்சு? தோசை சொல்ல. சோலா கோலானா எனக்கு தெரியாது, தமிழ்ல சொல்லு. ஐயோ, இது வேறயா? 216 ரூபாய். 216 ரூபாயா? 216 ரூபாயாவா? தின்னீங்கல்ல? ஆமா, எந்த ஊர்ல இருந்துங்க? ஓடப்பட்டியில இருந்து. என்ன பட்டி? ஓடப்பட்டி. சிங்கம்பட்டி இருக்கு, கோயில்பட்டி இருக்கு. இந்த ஓடப்பட்டி கேள்விப்படாத ஊரா இருக்குமா? எந்த ஜில்லா? ராஜபாளையம் பக்கத்துல இருக்கு, விருதுநகர் ஜில்லா. ஓ, விருதுநகர் வில்லியா? சரி, 216 ரூபாய் எடு. தின்னீங்கல்ல, கொண்டா. ஏயா, இந்த டப்பாவோட மொத்த விலையே 100 ரூபாய் இருக்காது. 4 ஐஸ்கிரீம் தின்னதுக்கு 216. இது என்ன நினைச்ச? குவாலிட்டி ஐஸ்கிரீம். சைஸ வச்சு மேட்ர எடை போடாதமா. நகை கடையில நகை வாங்கிருக்கியா? நான் நிறைய தடவை ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கேன். 70 ரூபாய்க்கு மேல ஆனதில்ல. இது சென்னைமா நகரமா? ஓடப்பட்டி நினைச்ச? என்ன நீ வார்த்தைக்கு வார்த்தை ஓடப்பட்டி ஓடப்பட்டின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க? என்ன பார்த்தா கிறுக்குச்சு மாதிரி தெரியுதா? நீ தப்பு தப்பா கணக்கு சொல்ற. நோ, என் பிரெயின் தப்பு பண்ணாது. ஆமா, நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? 1ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன். மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. நான் எது வரைக்கும் படிச்சிருக்கேன் தெரியுமா? 3ஆம் கிளாஸ். கணக்கு எனக்கு வருமா, உனக்கு வருமா? ஏன்யா கொலைக்கிற? மரியாதையா பேசு. கொலைக்கிறேன் கடிச்சிருவேன். உனக்கு என்ன மரியாதை? தப்பு தப்பா கணக்கு சொல்ற, உனக்கு மரியாதை ஒரு கேடா? என்ன பத்தி என்ன வேணா பேசு, என் கணக்க பத்தி தப்பா பேசாத. ஆமா. ஓஹோ.
நீ கணக்குல பெரிய புலியா? எஸ். அப்ப ஏன் கணக்குக்கு பதில் சொல்லு. தட்டி விட்டுனா நம்பர்லாம் கட கடன்னு கொட்டும். இந்த கணக்குக்குள்ள இன்னொரு கணக்கு இருக்கு. கணக்குள்ள இன்னொரு கணக்கா? என்னமா இது? அதான விஷயமே. ஓ. நான் சொல்ற கணக்குல நீ தோத்துட்டா நாங்க சாப்பிட்ட ஐஸ்கிரீம்க்கு காசு கேட்க கூடாது. தோத்து போனா தானே. நீ சொல்லு சொல்லு. ஆரம்பிக்கலாமா? ஓகே. எங்க ஊர் கோயிலுக்கு 50 முகப்பு. முகப்பா அப்படின்னா? முகப்புனா தெரியாதா? வாசல். ஓ வாசல் 50 டோர்ஸ். எங்க ஊர் கோயிலுக்கு 50 வாசல். ஒவ்வொரு வாசல் கிட்டையும் ஒவ்வொரு சாமி, ஒவ்வொரு பூசாரி. ஒவ்வொரு வாசல் கிட்டையும் ஒவ்வொரு சாமி, ஒவ்வொரு பூசாரி இருக்காங்க. நான் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிட்டு. கொஞ்சம் எவ்வளவு? கொஞ்சம். அட அதமா எவ்வளவு? அதானே கணக்கு. நான் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிட்டு முதல் சாமி கிட்ட போய் என்கிட்ட இருக்கிற பழத்தை பாதிய பூசாரி கிட்ட கொடுத்தேன். ஓகே. அந்த பூசாரி பிரசாதமா எனக்கு ஒரு பழம் கொடுத்தாரு. அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட இருக்கிற பழத்தோட சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ரெண்டாவது சாமி கிட்ட போய் என்கிட்ட இருக்கிற பழத்துல பாதியா அந்த பூசாரி கிட்ட கொடுத்தேன். ஓகே ஓகே. அந்த பூசாரி மறுபடியும் பிரசாதமா எனக்கு ஒரு பழம் கொடுத்தாரு. இது வரைக்கும் நீ 2 டோரை தாண்டி இருக்க. அடேங்கப்பா கணக்கு. நான் சொன்னேனே எனக்கு கொஞ்சம் பிரைன் ஜாஸ்தினே. 2 டோரை தாண்டி இருக்க. மறந்துடாத கணக்க கண்டினியூ பண்ணு. இப்ப கேளு. அந்த பழத்தையும் நான் என்கிட்ட இருக்கிற பழத்தோட சேர்த்துக்கிட்டு மூணாவது சாமி கிட்ட போய் பாதி பழத்தை அந்த பூசாரி கிட்ட கொடுத்தேன். வெரி குட். மறுபடியும் அந்த பூசாரியும் பிரசாதமா எனக்கு ஒரு பழம் கொடுத்தாரு. இப்படி 50 சாமி கிட்டயும் கொடுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தா நான் வாங்கிட்டு போற அத்தனை பழமும் என்கிட்ட தான் இருக்கு. நான் எத்தனை பழம் வாங்கிட்டு போனேன்? என்னமா நீ விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ தான் இருக்கிற பழம் எல்லாம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் 50 வாசலையும் கொடுத்துட்ட. அப்புறம் எப்படி உன்கிட்ட மிச்சம் இருக்கான்? அதானே கணக்கு. சொல்லு. நான் சொல்றேன். ஒரு பழம் பூசாரி, மறுபடியும் எடுத்து போறேன், மறுபடியும் ஒரு பழம். புரிஞ்சிருச்சு. மொத்தம் 100 பழம். எப்படி? அது ரொம்ப ஈஸி இல்ல. 100 பழம் இருக்கா? அதுல பாதி 50 எடுத்துட்டு போய் முத வாசல்ல குடுக்குறேன். அவரு ஒரு பழத்தை உங்ககிட்ட கொடுத்தாரு. இந்த 50 அந்த 1 51. ரெண்டாவது வாசல்ல இந்த 51ல பாதி. எப்படியா? பழத்தை அறுக்குறதா? மீதி இருக்கிற பழத்தை அறுப்பியா? அது சின்ன கன்ஃபியூஷன். இது முதல் தடவை எல்லாம் வந்துரும். வந்துருச்சு. மொத்தமும் வந்துருச்சு. மொத்தம் 200 பழம். எப்படி? இது சிம்பிள் இல்ல. 200 பழம் இருக்கா? அதுல பாதி 100 எடுத்துட்டு போய் முத வாசல்ல கொடுத்த. அந்த பூசாரி உனக்கு ஒரு பழத்தை கொடுத்தாரு. இங்க 100 அங்க 1. அந்த 1 இந்த 100ஓட சேர்ந்தா 101 பழம். ரெண்டாவது வாசல்ல இந்த 101ல பாதி. எப்படியா? இது கன்ஃபியூஷன் எங்க இருக்கு தெரியுமா? கணக்குல இல்ல, இந்த வாசல்ல இருக்கு. திருப்பதி ஏழுமலையானுக்கு 7 வாசல் தான். உங்க ஊர்ல ஏமா 50 வாசல்? அதாயா எங்க ஓடப்பட்டிங்கிறது. அது சரி, நீ தோத்துட்டல. பணம் கேட்க மாட்டல. முதல்ல நீ சொல்லு. உனக்கு தெரியுமா தெரியாதோ? சொல்றேன் கேளு. சொல்லு. நான் வாங்கிட்டு போன பழம் 2 தான். ரெண்டா? என்ன மூலகட்டத்தனமா பேசிட்டு இருக்க? 2 பழத்தை வச்சுட்டா இங்க பாதி அங்க பாதி அங்க பாதி 50 வாசல் கொடுத்த. என்ன நம்ப சொல்றியா? நான் எனக்கு இருக்கனா? நான் வாங்கிட்டு போன பழம் 2 தான். அது எப்படி சொல்லு? சொல்றேன் கேளு. நான் வாங்கிட்டு போன பழம் 2. சரி. முதல் சாமி கிட்ட போய் நான் எத்தனை பழம் கொடுத்தேன்? அதுல பாதியா கொடுத்த. எத்தனை? 1 கொடுத்த. பூசாரி எனக்கு எத்தனை கொடுத்தாரு? அவரும் 1 கொடுத்தாரு. எத்தனை ஆச்சு? 1 1 2. மறுபடியும் ரெண்டாவது சாமி கிட்ட போய் நான் எத்தனை கொடுத்தேன்? 1 கொடுத்த. பூசாரி எனக்கு எத்தனை கொடுத்தாரு? 1 கொடுத்தாரு. எத்தனை ஆச்சு? சரியா? 50 வாசல் தான். 5000 வாசல் கணக்கலாம். போட்டியே ஒரு கணக்கு. சூப்பர். ஏமா இவ்வளவு அறிவை வச்சுட்டு ஏமா மட்ராஸ் சீட்ல ஐஸ்கிரீம் வேற பேசிட்டு இருக்க? நேர சிஎம் கிட்ட போ. உன்னை மகளிர் அணி தலைவி இல்ல மந்திரி ஆக்கிடுவாரு. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. சீக்கிரமா போ போ. வெற்றி உனக்கு. இனிமே இந்த ஐஸ்கிரீம் விக்கிறத விட்டுட்டு ரெட்டை எலுமிச்சை பழ கணக்கு தான் மெயின்டைன் பண்ணணும். ஐஸ்கிரீம் ரெட்டை எலுமிச்சை பழ கணக்கு. சாமான் நிறைய இருக்கு, பாத்து போப்பா. பாத்துக்கிறேன். ஜாக்கிரதை. தாத்தா, என்ன இந்த சாமான்கள்லாம்? யாராவது வீடு காலி பண்றாங்களா? நம்ம புருஷோத்தமன் சார். புருஷோத்தமன் சாரா? அம்மா சாவித்திரி. பெரியப்பா, நீங்க ஏன் வீட்டை காலி பண்றீங்க? பறவைகள் பகல்ல சுத்தி திரிஞ்சாலும் இருட்டின உடனே கூடு வந்து சேர்ந்துருமா. நானும் அப்படித்தான். வேலையில இருந்த வரைக்கும் ஊர் ஊரா சுத்தி திரிஞ்சேன். இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டேன். சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆக போறேன். நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லம்மா? எங்க சொல்லிட்டு போங்கன்னு தான் நினைச்சேன். நீ இருந்தா தானே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியப்பா. இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போலாம்ல? இல்லம்மா, டிக்கெட்லாம் எடுத்துட்டோம். சாவித்திரி, எங்க பிள்ளைங்க எல்லாம் எங்களை விட்டு பிரியும் போது கூட நாங்க இவ்வளவு கவலைப்படல. ஆனா உன்னை விட்டு பிரியும் போதுதான் எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எங்களுக்கு பொம்பளை புள்ள இல்லையங்கிற குறை இப்பதாமா தெரியுது. சாவித்திரி, இத வச்சுக்கோமா. வேணாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோமா. பணம் என்னங்க? பணம் வரும் போகும். பாசம் தாங்க என்னைக்கு நிலைக்கும். என்னங்க பொண்ணுன்னு சொன்னீங்க, அதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும்? நீ மகராசியா இருக்கணும். வாங்க வாங்க பெரியப்பா.